சப்பாத்தினாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது உருளைக்கிழங்கு குருமா தான். இந்த சௌசௌ டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்திக்கு சௌசௌ கிரேவி தான் செய்வீங்க. அது செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸு பல்லாரி வெங்காயம், பெரிய தக்காளி 1, 3லேருந்து 5 பச்சை மிளகாய், காரத்திற்கு ஏற்ப, அப்புறம் சௌசௌ. அது செய்கிற பார்க்கலாமா எப்படின்னு? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெடிச்சதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 பை 1 சேர்த்துட்டு வாசத்திற்காக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் வதக்கணும். இது வதங்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சௌசௌவை இது கூட சேர்த்துக்கலாம். சௌசௌவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். சௌசௌ கலந்து விட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு போடணும். நம்ம கிரேவிக்கு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். மூடி வைக்கும்போதே நம்மளுக்கு சௌசௌ ஹாஃப் குக் ஆகிடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு பிளேட் போட்டு மூட போகிறேன். மூடி வச்சாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு தேவையான மசாலாஸ் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, சீரகம், விழுதி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டு போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி வச்சா போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.